ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் வச்சுருக்கோம், என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறோம். சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மொபைல்லாம் விற்றுருக்கு, சூப்பர் மொபைல்லாம் இருக்குது. கண்டிப்பாக பார்ப்பீங்க. உங்களுக்கு வாங்குறதுக்கான மொபைல் இதில் இருக்கும். சரியா? பொறுமையாக பார்த்தீங்கன்னா விலைக்கவும். இந்த லேப்டாப் ரெண்டுமே விற்றுருச்சு. சரியா? இது 2 லேப்டாப்பையும் ஒருத்தர் வாங்கிட்டாப்ல. தம்பி, இந்த 2 லேப்டாப்பையும் கீழே வச்சிருயா, டிஸ்டர்பாக இருக்கும். கீழே வச்சிரு, அப்படி அட்டமாலை. யாருப்பா அவரு? ஹலோ, சொல்லுங்க. என்னங்க? ஆமாம், அது முடிஞ்சிருச்சு, அது சோல்டு. சரியா? அந்த 2 லேப்டாப்பும் இப்போ தான் போட்டோம். ஸோ ஒன்று 5500, ஒன்று வந்து 2500 போட்டோம், விற்றுருச்சு. சரியா? இது வந்து இப்போ தான் ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போகிறார். ரியல்மியில் நார்சோ 70 டர்போன்னு சொல்லிட்டு. ரியல்மி ரியல்மி நார்சோ 70 ப்ரோ. சரியா? இதோட விலை வந்து 10,500. சரியா? பாக்ஸோடு இருக்கே. 1 மாதம் பீஸுண்டார் இவர். 1 மாதமோ 1.5 மாதமோ சொன்னாப்புல. பில்லோடு இருக்குது. பாக்ஸு பில்லு. இங்கே பில்லை காணோம். வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஓ, வாட்ஸ்அப்பில் இருக்குது பாஸ். இதே பில்லுலாம் இருக்குது. மொபைல் வந்து புது மொபைலு. சரியா? 10,500, அதாவது 10,500 கொடுக்குறாப்புல. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி வேணும். 6GB ரேமே 128. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,500, 5G மொபைல். என்ன எதுன்னு யோசிச்சு சொல்லுங்கள். இது ஒரு கஸ்டமர் இது விற்க சொல்லி கொடுத்துருக்காப்புல. பாக்ஸில் வச்சுருக்கேன், நிறையா இருக்குது. முதல்ல பாக்ஸில் உள்ளதெல்லாம் எடுத்து அடிக்கிடுவோம். பாக்ஸ் இல்லாதது அப்புறமா தனியாக போட்டுருவோம். போக்கோ M3 இது இன்றைக்கி தான் வந்துச்சு. இது வீடியோ போடல, அப்படியே பிஸியாகவே இருந்துட்டோமா, அதனால் இது போடல. இது வந்து போக்கோவில் வந்து M3. இது பாக்ஸு மொபைலு. சரியா? 5,500, 5,500. டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான். இதை கொஞ்சம் காமிவேன். டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான் சார், அதெல்லாம் எந்த மாற்றம் கிடையாது. போக்கோவில் M3 ஜிபி 6000 mAh பேட்ரி உள்ளது. 4GB ரேமு, 64GB. விலை வந்து பார்த்திங்கன்னா 6GB ரேமு. ரேம் அதிகமாக இருக்குது. 6GB ரேமு, 64GB தான். ஃபிங்கர் பிரிண்ட்டு சைடில் வரும். 5G கிடையாது, 4G மொபைல் தான். ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 5,500, அதாவது 5,500. மொபைலும் பாக்ஸ் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சாம்சங்கில் S23 அல்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு மொபைல், க்ரீன் கலர். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 40 எவ்வளோப்பா சொன்னாப்புல, 46,000 ரூபா, 6,500. 46,500 இந்த இருக்குது பாருங்கள். ஸோ 46,500. சரிங்களா? 12GB ரேமு, 256. மொபைல் புதுசாக இருக்குங்க. இதில் புது மொபைல் மாதிரி தான் இருக்குது. பாருங்களா, மொபைல் எவ்வளோ தெளிவாக இருக்குது. கண்டிஷன் சூப்பராக இருக்குது. 46,000, அதாவது 46,000 ரூபா. இது சோல்டு. இது ரெட்மி நோட் 14 ப்ரோ ப்ளஸ் வந்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு. நாளைக்கு தான் பார்சல் போட முடியும், டைம் ஆயிடுச்சு இன்றைக்கி. நாளைக்கு நாங்கள் பார்சல் போட்டு விட்ருவோம். 21,000 வாங்கியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சலில் 6 ப்ரோ வந்து நம்மக்கிட்ட வந்து எத்தனை இருக்குது, நிறையா இருக்குது போல இருக்கா. இருங்க,
15,500 இது வந்து வேற. இன்னைக்கு ஒன்று டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது ஒன்று போட்டோம், 13,500. இது வேற. இது என்னப்பா இது? இதுவும் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணதா என்னன்னு பாரு. மேலே கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு சொன்னார், கரெக்டா? ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுதா? இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் 6 ப்ரோ, 128 8 GB ரேமு, 128. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணல, கிளாஸ் மட்டும் சேஞ்ச், டிஸ்பிளேயும் சேஞ்ச் பண்ணியிருக்கா? டிஸ்பிளேயும் சேஞ்ச் பண்ணியிருக்குதா. நார்மல் டிஸ்பிளே ஓரளவு நல்ல குவாலிட்டியாக தான் போட்டிருக்காரு, சரியா? அது ஃபிங்கர் ஒர்க் ஆகல, ஃபிங்கர் ஒர்க் ஆகலை, சரியா? மொபைலோட விலை வந்து 15,500, அதாவது 15,500. இது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் T2 ப்ரோ, விவோ T2 ப்ரோ 13,500. 13,500 மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர் மட்டும் உடஞ்சிருக்கு, சரியா? பேக் டோர் உடஞ்சிருக்கு, சார்ஜரோடு இருக்குது. இந்த வரைக்கும் பாருங்கள், சார்ஜர்லாம் இருக்குது. ஸோ மொபைல் வந்து ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா 8 GB ரேமு, 128. வேறு மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியிலலாம் எந்த இஷ்யூமே கிடையாது, சுற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது. இந்த இடம் மட்டும்தான் உடஞ்சிருக்கு, இந்த இடம் மட்டும் உடஞ்சிருக்கு. ஜிபி ரேம் வந்து 8 128. விலை வந்து பார்த்திங்கன்னா 13,500, அதாவது 13,500. OnePlus 12R இன்னைக்கு ஒன்று பார்சல் போட்டு விட்டோம்லதான், 12R. ஆமாம், ஒன்று காலையில் நம்ம ஒன்று போட்டு விட்டோம், அது ப்ளூ கலர் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் எடிஷன் சொல்லிட்டு வந்தது. ஸோ இதோட விலை தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிபி எவ்வளோ? இது ஸ்பெஷல் எடிஷன் 18 GB ரேம். இது இல்லை, இது 18 GB கிடையாது. சரி, என்னப்பா பாக்ஸ் வீக்ஸ் மாறி போச்சா? ஒரே கொலாப்ஸாக இருக்குது. GB ரேம் இதுதானே? இது அப்போ இது 12Rனா இது எது பீஸ் எங்கே இருக்குது பாரு? 12R அங்கே ஒன்று இருக்காது, வெறும் மொபைல். இது வந்து யாருது? மீரா இதா? ஓ, இதுதான் 12Rல இது. ஓகே, 28,000 போட்டிருக்காப்புல. 16 GB ரேமு, 256. மொபைல் நல்லா தான் இருக்குது. மேலே டெம்பர் கிளாஸ்லாம் போட்டு பக்காவாக புதுசு மாதிரி இருக்குது, தெளிவாக இருக்குது, சார்ஜரோடு இருக்குது. 16 GB ரேமு, 256. விலை வந்து பார்த்திங்கன்னா 28,000, 28,000. கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு சார் கொஞ்ச நேரத்தில். ஸோ பில்லு வேறு இருக்குது. இது என்ன பில்லு பாரு? இது ஏதோ ஒரு, இது வேறு ஏதோ ஒன்றுப்பா. ஸோ ஓகே, இது வந்து 12R வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இப்போ தானே சொன்னேன் 28,000. ஆமாம், 28,000. 16 GB ரேமு, 256. இது வந்து OnePlus 11R வந்து என்னென்னா பிளாக் டாட் இருக்குது, சரியா? 11,000 இதோட விலை. 11,000, 11,000. உடஞ்சிருக்கு, கண்ணாடி உடஞ்சிருக்கு. 8 128. இது 8 GB ரேமு, 128. பாக்ஸு மொபைலு 11,000, அதாவது 11,000. 11,000 தரோம். உங்களுக்கு யாருக்காவது வாங்கணும்னு ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள், முடிச்சிடலாம். இப்போ இதை கொஞ்சம் துறவேன்.
இது சாம்சங்கில் வந்து A55. சாம்சங் A55 வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேமு, 256 GB. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து 22,500 அதாவது 22,500. இப்போ இந்த மொபைல் எங்கே இருக்குது பாரு, 22,500 மொபைல் இந்த இருக்குது. ஸோ 12 GB ரேமு, 256. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் 12 28,500, 28,500. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டென்ட் இருக்கா, அது பின்னாடி உடஞ்சிருக்கா, இது மட்டும்தான் இதில் இஷ்யூ. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 120 வாட் சார்ஜரோடு இருக்குது. இங்கே 120 வாட் சார்ஜரோடு இருக்குது. இதை இது பண்ணி விடு, ஃப்ளைட் மோடு வச்சு விடு. அவ்வளோதான். இந்த சைடு அதுக்கிட்ட வந்துடும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ 12 GB ரேமு, 256. பெரிய மாடல் தான் இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை 28,500, 28,000. லைட்டாக கீழே இந்த இடத்துல உடஞ்சிருக்கு, டென்ட் இருக்குது. ஸோ இதனால் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 28,500 நம்ம இப்போ கொடுக்குறோம். யாருக்காவது வாங்கணுன்னு ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள். அடுத்ததாக இதுவும் ஐக்யூ தான். ஐக்யூவில் வந்து ஜெட் 9ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல், ஐக்யூ ஜெட் 9. ஃபைவ் ஜி மொபைல் தான். ஐக்யூ ஜெட் 9 5G மொபைலு, 8-128 பாக்ஸு, சார்ஜர், ஸோ எல்லாம் ஃபுல் கிட்டாக இருக்குது மொபைலில். விலை வந்து பார்த்திங்கன்னா 11,500, 11,500 போட்டிருக்கு. இன்னும் சார்ஜ் போடாமல் வச்சுருக்கோம். 8-128. 11,500, 11,500. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் A23. இதோட விலை வந்து 8,000, அதாவது 8,000. இது A23 5G மொபைல் தான். இது 8,000 தரும். பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. 8,000 rupees. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 16Eன்னு சொல்லிட்டு பெரிய மாடல் இது. ஆக்சுவலாக விலை வந்து பார்த்திங்கன்னா 40,500 தராரு. ஜிபி வந்து 128 தான். 16E இது. சரியா? 5G மொபைலு, பெரிய மாடலு, 128. பேட்ரி வந்து 100. சைக்கிள் கவுண்ட் வந்து 150. சரியா? எல்லாமே நம்ம ஏற்கனவே காமிச்சிட்டோம். புதுசு இது. இன்னும் வந்து 9 மாதம் 9 மந்த்து கிட்ட வாரண்டி இருக்குது. 9 மந்த்து இந்த மொபைலுக்கு வந்து ஐஃபோனில் வந்து வாரண்டி இருக்குது. மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது. 100% பேட்ரி ஹெல்த் இருக்குது. 150 வாட்டி வந்து சார்ஜர் போட்டிருக்காங்க. சரியா? விலை வந்து பார்த்திங்கன்னா 40,500, 40,500. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A54 5G மொபைல். இதுவும் A54 5G மொபைலு,
ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128. இதே மொபைல் தான் ரொம்ப நாளாக நம்ம கடையில் இருக்குது. அவர் 11,500 தான் போட்டிருக்காரு. இதே தான் சேம் டிட்டோ. ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு எனக்கே தெரில. அது ஏன் இவ்வளோ நாள் விற்கலைன்னு தெரில. இவர் ஏன் இவ்வளோ விலை அதிகமாக போட்டிருக்காருன்னு தெரில. இங்கே பாருங்களேன், 11,500 சேம் மொபைலு. எவ்வளோ நாளாக போட்டிருக்கோம்? கிட்டத்தட்ட 1 மாதமாக போட்டுட்டு வரோம். ஸோ விற்கவே இல்லை. ஆனால் இங்கே எவ்வளோ போட்டிருக்கு? 16,000. இங்கே எவ்வளோ போட்டிருக்கு? 11,500 பார்த்துக்கங்க. ஆனால் இது 6/128. இது ஒரிஜினல் டிஸ்பிளே தான். இது டிஸ்பிளேலாம் மாற்றலாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் தான். பட் ஆனால் சில பொருள் அப்படி தான் என்னென்னே தெரியாமல் விற்காமல் இருக்கும். ஆனால் இது வந்து 8/128 16,000 எங்கே இருக்குது, 11,500 எங்கே இருக்குது. சரி, ஜிபி கம்மி தான், நான் இல்லைன்னு சொல்ல. 8 GB ரேமே, இது வந்து 6 GB ரேம். அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. பாக்ஸ் இருக்குது, அதுக்கு பாக்ஸ் கிடையாது, அவ்வளோதான். ஸோ பாருங்கள், 16,000 ஒரு கடைக்காரர் கொடுத்து விற்க சொல்லியிருக்காரு. அதுவும் ஒரு கடைக்காரர் தான், நம்ம பொருள் கிடையாது. ஸோ 11,500. சாம்சங் S22 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கோடெல்லாம் எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஸ்லிம்மாக ஒரு கோடு வந்துருச்சு. அதனால தான் 14,500 சொல்கிறாப்புல. நம்ம பொருள் கிடையாது, விற்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128. மொபைலில் ஒரு கிராச் டென்ட்டு கிடையாது, பக்காவாக இருக்குது. மொபைல் டெம்பர் கிளாஸ்லாம் போட்டு பயங்கர சேஃபாக வச்சுருக்காங்க. 14,500, 14,500. சரியா? வேண்டாம், ஒரு 500 கம்மி பண்ணிக்கோங்க. பாக்ஸு பில்லுலாம் கூட இருக்குது. 14,000 கூட தரேன். சரியா? ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூவில் நியோ 7 ப்ரோ விலை வந்து பார்த்திங்கன்னா 16,000. 16,500 இது. 12 GB ரேமே, 256. இந்த இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு கலர். இதுதான் இந்த மொபைலு. மொபைலில் வந்து ஒரு கிராச் டென்ட்டு கிடையாது, நல்லா தெளிவாக தான் இருக்குது. 16,500 சொல்கிறாங்க, 16,500. சரியா? பாருங்கள், உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். கூகுள் பிக்சலில் வந்து நேற்று போட்டோம், இது 12,500. ஒய்ஃபை வேறு வேலை செய்யாதுன்னு சொன்னார் அவர். சர்வீஸ் வேறு போயிருக்கு. ஏகப்பட்ட பேப்பர் இருக்குது. பட் ஆனால் சர்வீஸ் போயிருக்கு. சர்வீஸ்னால் ஷோரூமில் கொடுத்து தான் மாற்றிருக்காங்க. பட் ஆனால் ஒய்ஃபை வேறு விட்டு தான் ஒர்க் ஆகுதுன்றாரு. 12,500 சொல்லியிருக்காப்புல. கூகுள் பிக்சல் 6a. ஐஃபோன் 7 ப்ளஸ் வித்துருச்சு. இது வந்து 7, இது 32 GB தான். பேட்ரி ஹெல்த் எவ்வளோன்னு தெரில, மறந்துட்டேன். இப்போ இது ஓப்பன் பண்ணி சார்ஜ் இல்லை. ஆனால் டிஸ்பிளே ஒரிஜினலு, எதுவுமே சர்வீஸ் போகாத மொபைலு. 32 GB, வெறும் 5,000 rupees. இது வந்து ரெட்மி 9 பவர்னு ஒரு மொபைலு. விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ போட்டோம்? வெறும் 6,000 போட்டோம். விற்காமல் இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது. அது உள்ளே வச்சுரும். சார்ஜர் கூட இருக்குது இதுக்கு. விவோ V40. இது வந்து பார்த்திங்கன்னா சீல்டு கட்டு மாதிரி இருக்குது மொபைலு. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. எதுவுமே வெளியே எடுக்கலை. மொபைலில் வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. விலை வந்து பார்த்திங்கன்னா 21,500. அதாவது 21,500. சரிங்களா? OnePlus 11R 27,500. காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 18 GB ரேமு, 18 GB ரேம் இருக்குது. 512 GB ஸ்டோரேஜ் இருக்குது. ரொம்ப ஹெவி இது.
எல்லா மொபைலோட இது அதிகம் ஸ்பெஷல் எடிஷனு. 18 ஜிபி ரேம் வந்து நம்ம பார்க்கவே இல்லை வேறு மொபைல்லலாம், இதில் தான் இருக்குது போல இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27,500 ரூபா, அதாவது 27,500க்கு கொடுக்குறோம் சரிங்களா. இது வந்து ஐஃபோனில் வந்து 13 ப்ரோ மேக்ஸு 30,500 ரூபா சொல்லி கொடுக்குறாரு. ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸு. இது என்னப்பா, என்ன ப்ராப்ளம்? அடிபட்டிருக்கு நிறையா. இப்போ பின்னாடி முன்னாடிலாம் அடிபட்டிருக்கு. எவ்வளோ என்னன்னு சொல்லு கரெக்டாக. சர்வீஸ்லாம் பார்த்துருக்கேன். பேக் டோர்லாம் மாற்றிருக்கு. பேக் டோர் மாற்றிருக்கு பஸ். இது கேமராக்குள்ளே அழுக்கு போயிருக்கு. டிஸ்பிளே வந்து வேற ஒரு ஃபோன் எடுத்து போட்டிருக்காங்க. டிஸ்பிளேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு புது மொபைல்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. யூஸ்டுன்னு காட்டுது. ஆமாம், யூஸ்டுன்னு காட்டுது. அது ஓகே, அது ஐஃபோனில் எல்லாமே காமிச்சு கொடுத்துருவோம் நம்ம. 256 ஜிபி பேட்டரி ஹெல்த்து 100, அதுவும் புதுசாக மாற்றிருக்காங்க. ஸோ எல்லாமே புதுசாக மாற்றிருக்காங்க. செகண்ட்ஸு ஆக மட்டும் பக்கா செகண்ட்ஸ். இது 30,500 256 ஜிபி. டீ கூறா டேயா 2 ரூபாயா? ஸோ அவ்வளோதான், பாக்ஸ் பீஸ் அவ்வளோதான். இனிமேல் இது ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. நத்திங் 2க்கு ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டிருக்காரு, நாளைக்கு வரேன் இருக்காரு. இது வந்து OnePlus 8Tன்னு ஒரு மொபைலு வந்து பார்த்திங்கன்னா பேக் டோர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சரியா. பேக் டோர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபா தான் போட்டிருக்காங்க விலை. கேமரா இப்போ இதில் எதுவும் இஷ்யூ இருக்கா? பேக் டோர் சேஞ்சு வேறு ஒன்றும் இல்லைல்ல. பேக் டோர் சேஞ்சு, டிஸ்பிளேலாம் நல்ல டிஸ்பிளே தான். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபா போட்டிருக்கு. ₹10,000. இது வந்து சோனி எக்ஸ்பிரியா மார்க்கு 5 ஏதோ ஒன்று சொன்னாப்லையா. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் வெளிநாட்டிலலாம் பயங்கர ரேட்டு தான், இல்லைன்னு சொல்ல. நான் இதில் வந்து ஜியோ சிம் எடுக்குமா எடுக்காதா ஒரே கன்ஃபியூஷன் இருக்குது. 5 இது சரியா, எக்ஸ்பிரியா 5ன்னு சொல்லுவாங்க. கேமரா வேறு லெவலில் இருக்கும். 19,500 ரூபா சொல்லி போட்டாரா. இப்போ வந்து 18,500 ரூபா போட சொல்கிறாரு. இப்போ இது 18,500 ரூபா ஸ்டிக்கரை மாற்றி எழுதுவேன். 18,500 ரூபா. இது வித்துருச்சு, இது சோல்டு. இது ஒருத்தர் வாங்கிட்டாப்ல, கம்மி பண்ணி போட்டோம்ல S10. இது ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 18,000 இது விலை குறைச்சிருக்கான் அந்த கஸ்டமர். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து என்ன விலை சொன்னாப்ல, 15,000 ரூபா. இது 256 ஜிபி. பேட்ரி ஹெல்த்து வந்து 76 என்னமோ இருக்குது. இதில் வந்து என்னென்னா பேட்ரி வந்து சர்வீஸ் ஓகே. ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகலை, ஆனால் டிஸ்பிளே ஒரிஜினல் தான். ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடிலாம் ஒர்க் ஆகும். ஃபேஸ் ஐடி மட்டும் ஒர்க் ஆகலை. விலை வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபா. வாங்கலாம். 256 ஜிபி ஐஃபோன் 11 ப்ரோ வாங்கலாம். இது வந்து ரெட்மியில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கஸ்டமர் இது தான். 5G மொபைல் தான் இது. 464 5G மொபைல். ஆனால் விலை வந்து பார்த்திங்கன்னா 8,000 சொல்லி கொடுத்துருக்காரு. இது வந்து ரியல்மியில் GT Neo அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி GT 2 ஏதோ என்னப்பா இது. சரி உள்ளே போய் பார்த்துருவோம். ரியல்மி GT Neo 2ன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைலு, 8GB ரேமு 128, 11,000 ரூபா இதோட விலை. இது வந்து ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 15 ஐஃபோன் 15 ப்ளஸ். இது 128, பேட்ரி வந்து 100. செக் பண்ணிக்குவோமா. இல்லை சாரி 89 பேட்ரி வந்து ஐஃபோன் 15 ப்ளஸ்ஸுங்க. இது ஐஃபோன் 15 ப்ளஸ்ஸு
128 GB தான். பேட்ரி ஹெல்த் வந்து 89, சைக்கிள் கவுண்டு 581. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராச் டென்ட்டு கிடையாது, சர்வீஸே போகாத ஒரு தகன்னு உள்ள ஒரு நீட் கண்டிஷனான ஒரு மொபைலு. 44,500, அதாவது 44,500. இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus Nord 2T. இப்போ இந்த இடம்லாம் என்னது இது? இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் பாரு? OnePlus, ஆமாம்மா, ஓகே இது கொஞ்சம் டச்சு ப்ராப்ளம் இருக்குது பஸ். இதில் டச்சு ப்ராப்ளம் இருக்குது, அதுதான் காட்டலை. இது ஒருத்தர் 6,000 ரூபா போட சொல்லிட்டு போகிறாரு, F44ன்னு சொல்லிட்டு விற்காதது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ரூபாயா? 6,000 ரூபாயும் போகாது, எப்படி போவோம்? F54லாம் எவன்பா வாங்குவா இந்த ரேட்டுக்கு? சார்ஜ் வேறு இல்லை. லெமன் டீ குறாடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா Xperia நம்ம போட்டு வச்சுருந்தாங்க, இங்கே வச்சுருவோம். 18,500 இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் இதுவும் சூப்பர் மாடலுங்க. மொபைல் ரொம்ப தகன்னு தான் இருக்குது. 35,500. S24, சாம்சங் கேலக்ஸி S24. வச்சிரு பார்த்துக்கலாம். 8256. 8256 விலை வந்து பார்த்திங்கன்னா 35,500, 35,500. இது வந்து மோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பெரிய மொபைல் தான். மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோ, எட்ஜ் ஸ்க்ரீனு, 16,500. சார்ஜரோடு இருக்குது, 16,500. பாருங்க, இருக்கிற மொபைல்லையே வந்து பார்த்திங்கன்னா நோக்கியா தான் ரொம்ப பெருசாக லகடு மாதிரி இருக்குது. ஒரு டேபை கையில் வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 7,000 தான். ரெண்டாவது 5G மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8128ன்னு நினைக்கிறேன். நோக்கியா 8.3 5G மொபைல் வெறும் 7,000 ரூபாய்க்கு கொடுக்குறாப்புல. ஸ்டோரேஜ் வந்து அதான் 128ஆப்பா. இது 128 தான், 8GB RAM தான். ஸோ இதை வந்து லகடு பொண்ணுன்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்கு. மொபைல் சூப்பர் மொபைலுங்க. நோக்கியா வெறும் 7,000 ரூபா தான். 5G மொபைலு வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். பவுச்செலாம் தனியாக கிடைக்காது, அதனால தான் இந்த பவுச்சு கீழே போடாமல் வச்சுட்ருக்கேன். 7,000 ரூபா, 7,000 rupees. இது கூகுள் பிக்சல் 9R 12,256. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா, 12GB RAM, 256. விலை வந்து பார்த்திங்கன்னா 33,000 ரூபா, 33,000 இதோட விலை. இது வந்து சாம்சங்கில் வந்து S10 S20. இது என்ன மாடல்ப்பா? S20 FE தானே இது? ஆனால் 4G தானே இது, 5G கிடையாது. 4G தான் இது, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். 4G தான் இது. 8,500 இது, 5G கிடையாது. இது ஐஃபோனில் வந்து XR டிஸ்பிளே மாற்றினது தான் இது. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 100. GB தான் பஸ். 9,500. விவோ V29 16,000. ரியல்மி 4,500. மோட்டோ இது வந்து OnePlus 80, பேக் டோர்லாம் உடஞ்சிருக்கு, 8,500. டிஸ்பிளேல வேறு கோடு இருக்குது. இது வந்து சோல்டு இது, சரியா? இது ஒரு கஸ்டமருக்கு பார்சல் போடணும், பாக்ஸ் சார்ஜரோடு இருக்குது. எவ்வளோக்கு விற்றோம் தெரியுமா? 7,500 விற்றுருக்கோம். என்ன மாடல்னா 12R புதுசு. இப்போ சிம் கார்டை போடுற நாள்லேருந்து ஆக்டிவேட் ஆகும்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1000 ரூபா தான். இது காரணம் என்னென்னா இது வந்து போர்டு மட்டும் நல்லா இருக்குது. டிஸ்பிளே போயிடுச்சு. இது ஒரு வைப்ரேட்டர் ஆகும். இந்த பாருங்க, இதை பிடிச்சி அமுக்குனா கிடுக்குன்னு ஆடும். காரணம் என்னென்னா உள்ள டிஸ்பிளே போயிடுச்சு. ஆனால் வந்து உயிரோடு இருக்குது. சரியா, டிஸ்பிளே எடுத்து மாட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். விலை வந்து 1000 ரூபா. அடுத்தது சாம்சங். இது ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணியிருக்காரு, நாளைக்கு வரேன்னு இருக்காரு. 512 GB S22 Ultra. இது வந்து என்னென்னா டிஸ்பிளே மாற்றிருக்காங்க. பட் ஆனால் டச்சு வந்து சம்டைம் வந்து நம்ம புதுசாக ஒரு டிஸ்பிளே மாற்றினாலே இதுதான் தலைவலி தான். டிஸ்பிளே அந்த ஒரிஜினல் இருக்கிற வரைக்கும் அது ஓகே. கூகுள் Pixel 6a இது 4500 தான் போடுறோம். காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து மாற்றிட்டாரு. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் ஒர்க் ஆகும், சம்டைம் ஒர்க் ஆகாது. சரியா, அப்படியே அழுத்திட்டு ஒர்க் பண்ணால் ஒர்க் ஆகும். அது மாதிரி அழுத்திட்டே இருக்க முடியாதுல்ல. மொபைல்னால் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் இஷ்யூ. இதில் திடீர்னு ஒர்க் ஆகும், திடீர்னு ஒர்க் ஆகாது. சரியா, இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 4500 ரூபா. கூகுள் Pixel 6a 6128. வேறு டிஸ்பிளே மாற்றிக்கலாம், இல்லை டச்சு மாற்றிக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். இது OnePlus Nord 12256 டிஸ்பிளே சேஞ்சுடு. இது S22 Ultra நிறைய வாட்டி போட்டோம், 21000 ரூபா. இது இப்போ தான் போட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஃபோனுங்க. இது அதாவது இது என்ன ஃபோன் தெரியுமா, மறந்துட்டேனே. Fold 4 சாம்சங் கேலக்ஸி Fold 4 12 GB RAM 512 GB. எந்த இஷ்யூமே கிடையாது. சரியா, விலை வந்து பார்த்திங்கன்னா 39000 ரூபா. இது S10e 9500 ரூபா. விவோ V29e 12500 ரூபா. டேப் 3500 ரூபா. ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பெரிய விஷயம் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வாட்ச் எல்லாம் காமிச்சிடறேன். வாட்ச் அந்த ப்ளூ கலர் இல்லை, ப்ளூ கலர் அது வந்திருக்கு. இன்றைக்கி தான் வந்துச்சு. அது டெசார்ட்டில் ப்ளூ கலர் கேட்டாங்களே, அது வந்திருக்கு. அதே மாதிரி டெசார்ட்டில் இதெல்லாம் இருக்குது. சரியா, இதெல்லாம் எல்லாமே 2000 ரூபா தான். இந்த மாடல் எல்லாமே 2000 ரூபா. டிஷர்ட்டு இது போஸ். இதை விட்டுருங்க. இது வந்து வேறு. இது ஒன்று. டிஷர்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2000. எல்லாமே ஆட்டோமேட்டிக். இது வந்து பார்த்திங்கன்னா விலை கூடுதலான பொண்ணு தான். வாட்ச் தான், காப்பி தான். 2000 ரூபா. இது எல்லாமே 2000 ரூபா தான். 2 4 6 7 வாட்ச் இருக்குது. சரியா, ப்ளூ கலர் நேற்று ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு அனுப்பணும், அவருக்கு அனுப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிவி ஸ்டாண்டு வந்து ஒன்று இருக்குங்க. ஒன்றா 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஒன்று இருக்குது, பட்டையாக ஒன்று இருக்குது. இதாப்பா, இதை காட்டு. பிரித்து காட்ட முடியுமா? இதை மட்டும் காமிப்போம். இது வந்து 100 ரூபா. இது சரியா, பிரிக்க வேணாம், விடு. பிரிச்சுட்டு திரும்ப வைக்கிண்டு. ஆமாம், அதே மாதிரி வைக்க முடியாது. அப்புறம் ஒன்று வந்து நீட்டாக ஒன்று இருக்கும். இது இருக்குது. இது எதுக்கு உள்ளதுன்னு தெரில. இதுவும் 100 ரூபா தான். காட்டு. ஸோ இதுவும் 100 ரூபா தான். இந்த மாடல் நம்பரை பார்த்துக்கங்க. இதான் மாடல் நம்பர். இதுவும் 100 ரூபா. நல்லா நீட்டாக இருக்குது. இன்னும் ரொம்ப பெருசு வந்து நாங்கள் இப்போ எங்களுக்கு இந்த சேஃப்டிக்காண்டி போட்டிருக்கோம், இரும்பில். அதனால் இது இங்கேயே கிடக்கட்டும்னு விட்டுட்டோம். அதை விட்டுருங்க. இது வேண்டாம், போட்டு விற்றுடலாம். இது ஒரு 4 கிலோ இருக்கும். இதுவும் ஸ்டாண்டு தான். இதுவும் 100 ரூபா தான். இரும்புக்கு போட்டால் 300 ரூபா கொடுப்பான். இரும்புக்கு போட்டாலே, எடைக்கு போட்டால். சரி, ஓகே பஸ். அப்புறம் இது வந்து 200 ரூபா. இது ட்ரிம்மர், பிளாஸ்டிக்லேயே இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸு. 200 ருபீஸ். இது 200 பீஸ் இருக்குது. இதில் யாருக்காக வேணுமா பாருங்கள்.
ஸோ இதோட ஸ்டாக் வீடியோ முடிச்சுக்கிறோம், நாளைக்கு பார்க்கலாம், சரியா?